Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கேரண்டி இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து யாருக்கு சூட்டபிள், என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இப்ப கிடைச்சிட்டு இருக்குன்றத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு கேரண்டி இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்ப ரீசெண்டா கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வாலடைலா இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் இருந்தாலுமே கூட அதுல வந்து கிளாரிட்டி இருக்காது. இப்போ நீங்க வந்து ஒரு எல்ஐசியில் வந்து ஜீவன் உமங்க இருக்கலாம், இல்லை ஜீவன் ஆனந்தா இருக்கலாம், இல்லை ஐசிசி ப்ரூடென்ஷியல், HDFC இந்த மாதிரி எல்லா கம்பெனிலும் எண்டமெண்ட் திட்டங்களும் இருக்கும், யூனிட் பாலிசி இருக்கும், ஹோல் லைஃப் பாலிசி எல்லாமே இருக்கும். அதில் எதுலையுமே வந்துட்டு நம்ம இன்னைக்கு இவ்வளோ பே பண்ணுறோம், ஃபியூச்சரில் எவ்வளோ கிடைக்கும்ன்றது பாண்டில் எங்கேயுமே இருக்காது, பாலிசி டாக்குமெண்ட்டில் எங்கேயுமே இருக்காது. அப்ராக்சிமேட்டாக ரிட்டர்ன்ஸ் போட்டிருப்பாங்க. அது கேரண்டின்னு சொல்லக்கூடிய எண்டோமெண்ட் திட்டங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 4% ஒரு இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சிருப்பாங்க, 8% ஒரு இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 4%ன்றது ரொம்ப லோ ரிட்டர்ன். அந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கவே மாட்டோம், ஏன்னா அது வந்து கிடைக்க போகிறதுன்றது நமக்கு காமிக்கவும் மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ். பட் 8% இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமிப்பாங்க, இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேரண்டி திட்டங்களில் 8% நமக்கு கிடைக்காது, அதை விட குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த எண்டோமெண்ட் திட்டங்களில், மணி பேக் திட்டங்களில் ஒரு 4.5% 5.5% தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ரிட்டர்ன்ஸ் வந்து வரக்கூடிய திட்டங்கள் நிறைய வந்துருச்சு. அதில் வந்து கிளாரிட்டி இருக்குது. நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் ஓகேப்பா, எனக்கு எவ்வளோ கிடைக்கும், நான் 15 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ரெகுலராக கிடைக்குமா இல்லை லம்சமாக கிடைக்குமா, எல்லாமே இப்போ கிளாரிட்டி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனிலுமே இப்போ இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கம்மியான ரிட்டர்னோ இல்லை அதிகமான ரிட்டர்னோ நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம ஒரு ரீஒர்க்கும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஐசிசி ப்ரூடென்ஷியலில், HDFCயில், மேக்ஸ் லைஃப்பில், கோட்டக்கில் எல்லா கம்பெனிலையுமே இப்போ கேரண்டி திட்டங்கள் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் நம்ம ரெகுலராக பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு ரெகுலராக இன்கம் கொடுக்குறாங்க. இப்போ எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா ஜீவன் உமங் இந்த மாதிரி திட்டம் தான். ஸோ நம்ம இனிஷியலாக ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் நம்ம பே பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ இல்லை லைஃப் டைமுக்கும் வந்து ரெகுலராக இன்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியில் ஒரு அமௌண்ட் சில திட்டங்களில் கொடுக்குறாங்க. சில திட்டங்களில் இந்த கொடுக்குற அமௌண்ட் ஜாஸ்தி கொடுக்குறாங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எதுவுமே கிடைக்காது நமக்கு. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதில் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸடாக ஒரு 6%லேருந்து 7.5% வரைக்கும் சில திட்டங்களில் இருக்குது. ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 7.5% வரைக்கும் கிடைக்கும். பட் இது ஏஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 6லேருந்து 6.5% வரைக்கும் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜென்ரலாக என்ன மாதிரி திட்டங்கள் இப்போ கேரண்டி இன்கம் கொடுக்குறாங்கன்றது இப்போ பார்க்கலாம். ஒரு 4 கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸை நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப்பில் வந்து ஸ்வாக் அப்படின்ற பாலிசி, பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டு வெல்த் அப்படின்ற பிளான், அதே மாதிரி ஐசிசி ப்ரூடென்ஷியலில் கிஃப்ட் அப்படின்ற பிளான், HDFCயில் சஞ்சய் பவர் அட்வான்டேஜ்ன்ற பிளான். ஸோ இதில் எப்படி நம்ம பிளான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 இயர்ஸ் பே பண்ணுற மாதிரி, 10 இயர்ஸ் பே பண்ணுற மாதிரி, 12 இயர்ஸ் பே பண்ணுற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு கேல்குலேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பிளான் எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து 10 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், 5 லட்ச ரூபா பே பண்ணுறாரு. ஸோ 5 லட்ச ரூபா ரெகுலராக 10 வருஷம் பே பண்ணுறாரு. 11th இயர் பிரேக்கு, அப்புறம் 12th இயர்லேருந்து ரெகுலராக அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000 அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. வருஷம் 5,40,000 திரும்ப கிடைக்குது. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு 55 லட்ச ரூபா திரும்ப கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு நம்ம 5 லட்ச ரூபா பே பண்ணுறோம், டோட்டலாக ஒரு 50 லட்ச ரூபா நம்ம பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 5,40,000 அப்படின்னா ஒரு அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 81 லட்ச ரூபா திரும்ப கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டியில் ஒரு 55 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 6.5லேருந்து 6.5% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல பிளான். கண்டிப்பாக நீங்கள் கேரண்டி வேணுன்றவங்க இந்த மாதிரி திட்டங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த மாதிரி திட்டங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவே இந்த பிளானை வந்து நீங்கள் அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயரும் டேக்ஸ் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். பட் இதே நீங்கள் வந்து 5 லட்சத்துக்கு பதிலாக ஒரு 6 லட்ச ரூபா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, இல்லை 5,10,000 ரூபா பே பண்ணினா கூட மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு டேக்ஸபிள் ஆகிடும். அதனால் இந்த வருஷம் நிறைய பேர் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் பே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, எடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேக்ஸை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அதனால நிறைய பேர் வந்து இந்த பாலிசியை வந்து அக்ரெசிவாக பேங்க்ஸில், இன்சூரன்ஸ்லாம் புஷ் பண்ணுவாங்க. பட் இது உங்களுக்கு கேரண்டியாக எனக்கு இந்த 6.5% 6.5% இல்லை, ஏஜ் கம்மியாக இருக்கவங்க 7-7.5 வரைக்கும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கேரண்டி திட்டங்கள் வேணுன்றாங்க, இந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வேணுன்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக உங்களுக்கு கிடைக்கும். பட் சில பேர் வந்து ஆல்ரெடி நிறைய நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியும் வேணும், நான் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய ரிச்சான பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க,
பட் கொஞ்சம் கேரண்டியான ஸ்கீம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்றவங்க இந்த மாதிரி கேரண்டி ஸ்கீமில் நீங்கள் போகலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் வெல்த் கிரியேட் பண்ணோம், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து மணி வந்து பெருசாக க்ரோ ஆகாது, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது, ஃபியூச்சரில் பெரிய வெல்த் நம்ம கிரியேட் பண்ண முடியாமல் போயிடும். வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்குது. சார் 12% கூட வேணாம், ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்க, மந்த்லி ஒரு 41,000 நீங்கள் வந்து எஸ்ஐபியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. சேம் 11th இயர் நம்ம கேப் விட்டுறோம். 12th இயர்லேருந்து இதே 5,40,000 நீங்கள் அடுத்த 25 வருஷம் விட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக வருஷத்துக்கு 5,40,000 அடுத்த 25 வருஷத்துக்கு விட்ரா பண்ணிட்டே வரீங்க. மெச்சூரிட்டியில் நம்ம கேரண்டி இன்சூரன்ஸ் திட்டம்லாம் நம்ம பார்த்தோம், ஒரு 6.5% நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா திரும்ப கிடைச்சிது. பட் இங்கே எவ்வளோ உங்களுக்கு திரும்ப கிடைக்குன்னா 2.5 கோடி ரூபா உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த 2.5 கோடி ரூபாவில் டாக்ஸபிள் தான், கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது 10% டேக்ஸ் வரும். இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 50 லட்ச ரூபா, மெச்சூரிட்டியில் 2.5 கோடி கிடைக்குது அப்படின்னா அந்த 2.5 கோடியில் 50 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, மீதி 2 கோடி ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த 2 கோடி ரூபாய்க்கு 10% டேக்ஸ் போச்சுன்னா 20 lakhs டேக்ஸ் போகும், மீதி 1.8 crores வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இந்த மாதிரி கேரண்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேரண்டி ஸ்கீம்ஸ் போகிறவங்க யாராக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நல்லா வெல்த் கிரியேட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே வந்து வெல்த் கிரியேட் பண்ணுற அவசியம் இல்லை, அதே சமயம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, ஸோ கேரண்டியாக ஒரு இன்கம் வரந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் வந்து மொத்த பணமும் நஷ்டம் ஆகிடும், அதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய நஷ்டம் அடைஞ்சிடும் அப்படின்ற தப்பான மனப்பான்மை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைரெக்டாக ஈக்விட்டியில் போடும்போது சில கஸ்டமர்ஸுக்கு தவறான கம்பெனிகளை முதலீடு பண்ணால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தவறான கம்பெனின்னு எதையுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது, இன்றைக்கி நல்லா இருக்கிற கம்பெனி நாளைக்கு இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ் பேங்க் எடுத்துக்கோங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் சூப்பரான ஒரு பேங்காக இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், யூபிஐடியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த டெக்னாலஜிலாம் கொண்டு வரும்போது சூப்பரான ஒரு பேங்காக இருந்தது. அன்னைக்கு அந்த பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 256 ரூபா 300 பக்கம் இருந்தது. அப்போ அன்னைக்கு 250 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு 250 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு நஷ்டமாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நல்ல கம்பெனிலும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1500 லெவலில் இருக்குது. ஸோ அப்போ 1 லட்ச ரூபா அன்னைக்கு போட்டிருந்தா இன்னைக்கு வந்து 3 லட்ச ரூபாய். ஸோ ஒரு இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸும் இருக்கும், பட் அதே சமயங்கள் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுற வேலை தான் மியூச்சுவல் ஃபண்டுடைய வேலை. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையிலும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த கூடை இன்கேஸ் விழுந்துருச்சு அப்படின்னா மொத்த முட்டையிலும் உடைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் 10 கூடைகளை பிரித்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கூடை உடைஞ்சா கூட மீதி 9 கூடையில் இருக்கிற முட்டைகள் மூலமாக நீங்கள் காசு சம்பாதிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 10 டிஃப்ரெண்ட் செக்டரில் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 1000 ரூபாய் ஃபார்மா செக்டரில், ஒரு 1000 ரூபாய் வந்து ஐடி செக்டரில், ஒரு 1000 ரூபாய் பேங்கிங் செக்டர்லாம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு ரிஸ்க் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிட்டர்ன்ஸ் பெட்டராக நமக்கு கிடைக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கிடைக்கணும்னா அந்த ஒவ்வொரு செக்டர்லையும் ஐடி செக்டரில் ஒரு 2-3 கம்பெனி, பேங்கிங்கில் ஒரு 3 கம்பெனி, ஃபார்மாவில் ஒரு 2 கம்பெனி, இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு 40 ஸ்டாக்ஸ்லேருந்து 80 ஸ்டாக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ரிஸ்க் கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுற வேலை தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் கிடைக்காது, அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி லாஸும் உங்களுக்கு ஏற்படாது. ஒரு குறைஞ்ச டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸுக்கு கீழே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்கவே கூடாது. ஸோ ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக 12 to 15% ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தொடர்ந்து ஒரு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு என்னுடைய கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் எல்லாமே 10 to 12% கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது, பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக ப்ராஃபிட் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இதே 5 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாமே 10 to 12% இருக்கும், சில பேருக்கு 12 to 15% கூட இருக்குது. ஸோ அதனால் மினிமம் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் நீங்கள் சர்வைவ் ஆகிட்டீங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆச்சுனாலும் நமக்கு பெருசாக நஷ்டம் வராதுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அது மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் போது அது தொடர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட்டு வரும்போது டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா போட்டு பார்க்குறது, ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறது, டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இயர் 2 இயர்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் டெஸ்ட்டே பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம இதை டெஸ்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து டைம் டெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் டெஸ்டட் அப்படின்னா ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல்ல ஒரு 10லேருந்து ஒரு 12 வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னாலே அதுக்கான பொட்டென்ஷியல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து 30 வருஷமாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்றது ஒரு 30 வருஷமாக இருக்குது. 30 வருஷமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி வீடியோஸ்லாம் நான் என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ் எல்லாம் போடுறேன். அதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளான ஐடியா என்னென்னா கேரண்டி ஸ்கீம் வேணுன்றவங்க ஆல்ரெடி வெல்த் கிரியேட் பண்ணவங்க இன்வெஸ்ட் பண்ணால் போதும். பட் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.